குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது கூலும்ஸ் லால பார்ட் 3 வீடியோ. இதுக்கு முன்னாடி இருந்த 2 வீடியோஸ்ல நீங்க கூலும்ஸ் லானா என்ன அப்படிங்கறத தெளிவாக பார்த்தீங்க. அப்புறம் கூலும்ஸ் லால இருந்து பல கேள்விகளை நம்ம சால்வ் பண்ணோம். இந்த பார்ட் 3 வீடியோல நம்ம இன்னும் சில டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை கூலும்ஸ் லால இருந்து சால்வ் பண்ணலாம். வாங்க நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது JEE மெயின் 2022ல கேட்கப்பட்ட கேள்வி. A charge of 4 microcoulomb is to be divided into 2. The distance between the two divided charges is constant. The magnitude of the divided charges so that the force between them is maximum will be 4 options கொடுத்திருக்காங்க. 1 microcoulomb and 3 microcoulomb, 2 microcoulomb and 2 microcoulomb, 0 and 4 microcoulomb, 1.5 microcoulomb and 2.5 microcoulomb. வாங்க இந்த கேள்வியை தமிழ்ல பார்க்கலாம். 4 மைக்ரோகூலும் மின்னூட்டம் கொண்ட மின்துகள் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. பிரிக்கப்பட்ட மின்துகள்களுக்கு இடையே உள்ள தூரம் நிலையானது. துகள்களுக்கு இடையே உள்ள விசை பெருமமாக இருக்க வேண்டுமெனில் பிரிக்கப்பட்ட துகள்களின் மின்னூட்டம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்கப்பட்டிருக்க கேள்வி. இந்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்களோ வாங்க அதை புரிஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல 4 மைக்ரோகூலும் மின்னூட்டம் கொண்ட ஒரு மின்துகளை நீங்கள் பார்க்குறீங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மின்துகள் இரண்டாக பிரிக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மின்துகளை நம்மளும் ரெண்டாக பிரிப்போம். இந்த மின்துகளை நம்ம ரெண்டாக பிரிச்சிட்டோம். அப்போ என்ன ஆகும்? இந்த மின்னூட்டமும் ரெண்டுக்கும் நடுவில் பகிர்ந்தளிக்கப்படும் இல்லையா? இப்போ ஏன்னா மின்னூட்டம் எப்படிப்பட்டது? மின்னூட்டத்தை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. சார்ஜ் அது ஒரு எப்போவுமே கன்சர்வ்டாக இருக்கும். அப்படி இருக்க காரணத்தினால இப்போ இதில் என்ன, இந்த மின்னூட்டம் 4 மைக்ரோகூலும் மின்னூட்டத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கும் போது அந்த ரெண்டில் இருக்கக்கூடிய மின்னூட்டங்களையும் நம்ம சேர்க்கும் போது வரக்கூடிய மொத்த மின்னூட்டம் 4 மைக்ரோகூலுக்கு சமமாக இருக்கும். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த பிரிக்கப்பட்ட மின்துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரம் நிலையானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த துகள்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய தூரம் இப்போ இங்கே 6ன்னு எடுத்திருக்கோம்னு பாருங்க. இந்த 6ங்கிற டிஸ்டன்ஸை நம்ம மாற்றக்கூடாது. இது ஒரு நிலையான தூரம், ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நம்ம வைக்க போறோம். அப்படி இந்த குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கும்போது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. துகள்களுக்கு இடையே உள்ள விசை பெருமமாக இருக்க வேண்டுமெனில் பிரிக்கப்பட்ட துகள்களின் மின்னூட்டம் என்னவாக இருக்க வேண்டும். அப்ப இந்த துகள்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய விசை, இந்த குறிப்பிட்ட தூரம் 6 நம்ம வைக்கும் போது இந்த துகள்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய விசை மேக்சிமம் பெருமமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மின்னூட்டங்கள் என்னவாக இருக்கணும் அப்படிங்கறதுதான் கேள்வி. அப்போ மொத்தமா இந்த 2 மின்துகள்ல இருக்கக்கூடிய மின்னூட்டத்தையும் சேர்த்து 4 மைக்ரோகூலும் மின்னூட்டம் இருக்கணும். இந்த முதல் மின்துகள் இருக்கக்கூடிய மின்னூட்டத்தை நம்ம Q அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, Q மைக்ரோகூலும்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இரண்டாவது மின்துகள் எவ்வளவு மின்னூட்டம் இருக்க முடியும்? 4 - Q இல்லையா? நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா? என்ன பேசணும்? மின்னூட்டத்தை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. சார்ஜ் எப்பவுமே ஒரு கன்சர்வ்டு குவான்டிட்டி. அதை நம்ம அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. அப்படி இருந்ததுன்னா இப்போ நம்ம அந்த 4 மைக்ரோகூலும் மின்னூட்டத்தை பிரிக்கும் போது ஒரு மின்துகள்ல Q மைக்ரோகூலும் வந்தது அப்படின்னா இன்னொரு மின்துகள்ல கண்டிப்பா 4 - Q மைக்ரோகூலும் தான் இருக்க முடியும். சரி, இப்போ கேள்வி என்னன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் விசை பெருமமாக இருக்கணும் அப்படின்னா இந்த Qனுடைய மதிப்பு என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறதான் கேள்வி. சரி, அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? நமக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய விசை எவ்வாறு இந்த சார்ஜை பொறுத்து மாறுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம எதை பயன்படுத்தலாம்? நம்ம கூலும் விதியை பயன்படுத்தலாம் இல்லையா? இப்போ இந்த 2 மின்துகள்களுக்கும் நடுவே இருக்கக்கூடிய விசையை நம்ம F அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Fனுடைய மதிப்பு எவ்வளவு? F = K. நான் 1/4πε0 Kனே வச்சுக்கிறேன். அதை மாற்ற போறது இல்லை. ஏன்னா நம்ம கேள்வி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அது தேவைப்படாது. F = K இன்டு 2 மின்துகள்கள் மேல இருக்கக்கூடிய மின்னூட்டத்தினுடைய பெருக்கல் பலன் அப்படின்னா எவ்வளவு? Q இன்டு 4 - Q டிவைடட் பை 2க்கும் நடுவே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸினுடைய ஸ்கொயர், R². சரி, இப்போ இதை சால்வ் பண்ணா என்ன வருதுங்கிறத பாருங்க. KQ4 - KQ² டிவைடட் பை R² வருதா? இது நம்ம இப்படி எழுதலாம், இப்படி பிரிச்சு எழுதலாம் இல்லையா? K4K/R² இன்டு Q மைனஸ் K/R² இன்டு Q² அப்படி பிரிச்சு எழுதலாமா? சரி, இப்போ இதுதான் இந்த விசை இந்த Qங்கிற குவான்டிட்டியை பொறுத்து எவ்வாறு மாறுகிறது அப்படின்னு நமக்கு கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷன், சமன்பாடு. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்ல இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது? இது ஒரு பாராபோலாவோட ஈக்குவேஷன் நம்ம சொல்லலாமா? இது ஒரு பரவளையத்தினுடைய ஈக்குவேஷன் சொல்லலாமா? ஏன் இது ஒரு பரவளையத்தினுடைய ஈக்குவேஷன் சொல்றோம்? ஏன்னா இந்த பாலினாமியல்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட்
எக்ஸ்போனன்ட் வந்து எவ்வளோன்னு பாருங்க. இந்த பாலினாமியலோட டிகிரி ஆஃப் த பாலினாமியல் என்னன்னு பாருங்க, அது வந்து 2 இல்லையா? அப்போ 2 செகண்ட் டிகிரி பாலினாமியலா இருந்தா அந்த கர்வினுடைய ஷேப் எப்படி இருக்கும்? அது ஒரு பாரபோலா போல இருக்கும் இல்லையா? ஒரு பரவளையம் போல இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஜெனரலைஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து எது போல இருக்கு? y ஈக்குவல் டு ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட் நான் ஏங்கிற பேர் கொடுத்துக்கிறேன், a இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கு. நான் சொல்லலாமா? பாருங்க, f ஈக்குவல் டு 4k by r square into q மைனஸ் k by r square into q ஸ்கொயர். இந்த k by r ஸ்கொயரை அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான் இல்லையா? கேங்கிறது 1/4 pi epsilon naught, அது ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்னா எப்சலான் நாட்டுங்கிறது என்னது? அது வந்து அந்த ஊடகத்தினுடைய விடுதிறன். அந்த ஊடகத்தை மாத்தாத வரைக்கும் அது ஒரு கான்ஸ்டன்ட் தான் அது. அதே மாதிரி கீழே வந்து ஆர் ஸ்கொயர்ங்கிறது இந்த 2 மின்துகள்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம். இந்த கேள்வியிலே வந்து இந்த மின்துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரத்தை வந்து நீ நிலையானதாக வச்சுக்கோங்க, அதை மாத்தாதீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ அதுவும் வந்து ஒரு மாறிலி. அப்போ இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த கே பை ஆர் ஸ்கொயரை நான் ஒரு கான்ஸ்டன்ட்னா ஏங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்னால நான் மாற்றிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் டு மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கு நம்ம சொல்லலாமா? நான் ஏன் இந்த டேர்மை பற்றி நான் கவலைப்படல பாருங்க. 4k by r square into qங்கிற டேர்ம் பற்றி நான் கவலைப்படல. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஷேப்பை வந்து சொல்லக்கூடியது வந்து அந்த பாலினாமியல் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான். அதற்கு கீழே இருக்கக்கூடிய பவர்ஸ். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து அதோட ஷேப்பை வந்து தீர்மானிக்கும். ஆனால் எக்ஸ் 4x 3x அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் இந்த பாலினாமியல் இருந்தால் கூட அது வந்து அதனுடைய அந்த கர்வினுடைய ஷேப்பை வந்து எந்த விதத்திலையும் மாற்றாது. ஸோ அப்படிங்கிறனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா 4k by r square into qங்கிற டேர்மை பற்றி நான் கவலைப்படல. ஏன்னா பாலினாமியலுடைய அந்த கர்வினுடைய ஷேப், அந்த வளைகோட்டினுடைய வடிவம் வந்து இந்த qங்கிற டேர்மை பொறுத்து மாறாது. சரி, இப்போ y ஈக்குவல் டு மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் இதை நம்ம ஜெனரலைஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் இருக்கு நம்ம சொல்கிறோம். y ஈக்குவல் டு மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயருங்கிற அந்த பேரபோலா, அந்த கர்வ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இங்கே பாருங்க, இதுதான் வந்து y ஈக்குவல் டு மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர், வெரி ஏ இஸ் அ கான்ஸ்டன்ட். ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டாக இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிராஃப் வந்து நம்ம பிளாட் பண்ணோம். இதுக்குரிய வேல்யூஸ் நம்ம எக்ஸ் ஒய் வேல்யூஸை வச்சு நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வந்து இந்த ஷேப்பில் தான் வரும். சரி, நம்ம ஈக்குவேஷன் வந்து என்னது? எஃப் ஈக்குவல் டு 4k by r square into q minus k by r square into q square இல்லையா? சரி, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ ஒய் ஆக்சிஸில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? ஃபோர்ஸை பயன்படுத்துகிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம சார்ஜ் வச்சுருக்கோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எதை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜை காட்டுது. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸை காட்டுது. சரி, இப்போ இந்த கர்வை பாருங்க. இந்த கர்வை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது? முதல்ல ஆரிஜின் பாருங்க. சார்ஜினுடைய மதிப்பு 0வாக இருக்கும்போது ஃபோர்ஸினுடைய மதிப்பும் 0வாக இருக்கு இல்லையா? இப்போ சார்ஜ் வந்து 0வாக இருந்தால் அந்த சார்ஜஸ் நடுவில் கண்டிப்பாக விசை இருக்காது. ஸோ ஃபோர்ஸும் வந்து 0வாக இருக்கு. அப்புறம் என்ன அது பாருங்க, சார்ஜினுடைய மதிப்பு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய வேல்யூ அதிகமாக ஒய் ஆக்சிஸ்லேயும் வேல்யூ அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிறது இந்த கர்வை பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லையா? சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? கியூவினுடைய மதிப்பு அதிகமாகும் போது ஃபோர்ஸ் அந்த ரெண்டு துகள்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய விசையும் அதிகமாகுது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்படி அதிகமாக என்ன ஆகுது? ஒரு மேக்சிமம் வேல்யூ, இந்த இடத்துல மேக்சிமம் வேல்யூ இருக்கு இல்லையா? இந்த மேக்சிமம் வேல்யூ அது வந்து ரீச் பண்ணுது. சரி, நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த எஃபினுடைய வேல்யூ மேக்சிமமாக இருக்கணும், இந்த ஃபோர்ஸ் விசையினுடைய மதிப்பு பெருமமாக இருக்கணும் அப்படின்னா இந்த கியூவினுடைய மதிப்பு என்னவாக இருக்கணும்? இப்போ இங்கே பார்த்தோம்னா கியூவினுடைய மதிப்பு 2 இருக்கு இல்லையா? கியூவினுடைய மதிப்பு என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, அப்போ எஃபினுடைய மதிப்பு அதிகமாக பெருமமாக இருக்கும்போது கியூவினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்போ இந்த கர்வை பாருங்க. இந்த கர்வை பார்க்கும்போது இந்த எஃப்னுடைய இந்த பெரும புள்ளி இருக்கு இல்லையா? இந்த புள்ளியில இந்த கர்வ் வந்து என்ன, இந்த கர்வினுடைய ஸ்லோப் வந்து என்னவாக இருக்கு பாருங்க. அப்போ இந்த மேக்சிமம் பாயிண்ட்ல இந்த எஃப்னுடைய மேக்சிமம் வேல்யூவில் பெரும மதிப்பில் நம்ம அந்த புள்ளியில் ஒரு தொடுகோடு ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம் அப்படின்னா அதனுடைய ஸ்லோப் என்னவாக இருக்கு? அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குன்னு பார்க்குறீங்க இல்லையா? இதோட ஸ்லோப் வந்து எவ்வளவு? இதோடைய ஸ்லோப் வந்து 0. அப்போ இதை வைத்து நம்ம எந்த பாயிண்ட்ல வந்து இந்த ஸ்லோப் வந்து 0வாக இருக்கோ அந்த பாயிண்ட்ல கியூவினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம கேட்டிருக்க கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சரி, ஸ்லோப்புங்கிறது என்னது? இந்த கர்வினுடைய ஸ்லோப்புங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் வழக்கமாக? ஒரு கர்வினுடைய ஸ்லோப்புங்கிற போது நம்ம வந்து dy டிவைடட் பை dx.
ஒய்யில் ஏற்பட்ட மாற்றம் டிவைடட் பை அதற்கு எக்ஸில் ஏற்பட்ட மாற்றம், அதுதான் ஸ்லோப் இல்லையா? அதே போல் இந்த கர்வுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், இந்த கர்வுக்கு வந்து நம்ம டிஎஃப் டிவைடட் பை டிக்யூ இல்லையா? சரி, அப்போ நமக்கு எஃப்குரிய ஈக்குவேஷன் தெரியும். அப்போ அந்த ஈக்குவேஷனை நம்ம கியூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த ஸ்லோப் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்லோப் கிடைக்கும் இல்லையா? டிஎஃப் பை டிக்யூங்கிறது இந்த கர்வினுடைய ஸ்லோப். அந்த ஸ்லோப் வந்து நம்ம 0ன்னு போடும்போது அதுக்கு போட்டு சால்வ் பண்ணும்போது நமக்கு கியூவினுடைய மதிப்பு என்ன வருதோ அந்த மதிப்புக்கு தான் வந்து நம்ம விசை வந்து பெருமமாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்த கர்வை பார்க்கும்போது தெரியுது இல்லையா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎஃப் பை டிக்யூ கண்டுபிடிக்கணும். df by dq கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், f குறிய இந்த ஈக்குவேஷனை வந்து q பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ வாங்க அதை பண்ணலாம். இந்த f குறிய ஈக்குவேஷனை நம்ம q பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இப்போ df by dq என்ன வரும்? இப்போ இங்கே பாருங்க, இல்லை 4k by q r ஸ்கொயருங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால அது அப்படியே வந்துடும். அடுத்தது q வந்து q பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அதாவது dq டிவைடட் பை dq வேல்யூ வந்து 1 ஆகிடும் இல்லையா? மைனஸ் அடுத்து பாருங்க, இந்த k by r ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ k by r ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். q ஸ்கொயரை நம்ம வந்து q பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2q இன்டூ dq டிவைடட் பை dq இல்லையா? சரி, அப்படின்னா df by dqனுடைய மதிப்பு 4k by r ஸ்கொயர். இது dq டிவைடட் பை dq 1 ஆகிடும். மைனஸ் k by r ஸ்கொயர் இன்டூ 2q, இதுவும் 1 ஆகிடும் இல்லையா? இதுவும் 1 ஆகிடும், இதுவும் 1 ஆகிடும். இந்த ஸ்லோப் வந்து எப்படி இருக்கணும்? எஃப்னுடைய வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ல வந்து ஸ்லோப் வந்து 0. அப்போ இது வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4k by r ஸ்கொயர் ஈக்குவல் டு k by r ஸ்கொயர் இன்டூ 2q நம்ம எழுதலாமா? பாருங்க, r ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு, k கேன்சல் ஆயிடுச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? 2q ஈக்குவல் டு 4னு கிடைக்குதா? அப்போ இதுலேருந்து q ஈக்குவல் டு 4/2 நம்ம போடலாமா? இப்போ கேன்சல் பண்ண என்ன வரும்? 2. அப்போ qவினுடைய மதிப்பு நமக்கு எவ்வளோ வருது? 2 மைக்ரோ கூலும்ஸ் வருது. அப்போ ஒரு இதில் நமக்கு என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த முதல் துகள் மேலே இருக்கக்கூடிய மின்னோட்டம் q இருக்கு இல்லையா? மின்னோட்டம் வந்து q இருக்கு இல்லையா? இது வந்து எவ்வளவு? இது வந்து 2 மைக்ரோ கூலும். அப்படின்னா இந்த இரண்டாவது மின்துகள் மேலே இருக்கக்கூடிய மின்னோட்டம் எவ்வளவு? 4 மைனஸ் q இல்லையா? இப்போ 4 மைனஸ் 2 அப்படின்னா இதுவும் 2 மைக்ரோ கூலும். அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய இந்த மின்துகள்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய விசை வந்து மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த துகள்களை வந்து இந்த மின்னூட்டம் எப்படி பிரிக்கணும்? ஒன்றில் 2 மைக்ரோ கூலுமும் இன்னொன்றில் 2 மைக்ரோ கூலும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிரிக்கணும். இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஆப்ஷன் பி வந்து சரியான ஆப்ஷன். இப்போ ஆப்ஷன் பி நம்ம டிக் பண்ணிடலாம். வாங்க நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாம். இந்த கேள்வி JEE Main 2021ல கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வி என்ன சொல்லுதுன்னா, 2 electrons each are fixed at a distance 2d. A third charge, proton, placed at the midpoint is displaced slightly by distance x perpendicular to the line joining the two fixed charges. The xங்கிறது less than d கொடுத்திருக்காங்க. Proton will execute simple harmonic motion having angular frequency. அந்த angular frequency என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. m equal to mass of the charged particle. இதே கேள்வி நம்ம தமிழ்ல பார்ப்போம். 2 எலக்ட்ரான்கள் ஒவ்வொன்றும் 2d தூரத்தில் நிலையாக உள்ளன. மையப்புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள மூன்றாவது மின்துகள் புரோட்டான் 2 நிலையான மின்துகள்களை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தாக x தூரத்திற்கு சிறிது இடமாற்றம் செய்யப்படுகிறது. புரோட்டான் மேற்கொள்ளும் தனிச்சீரிசை இயக்கத்தின் கோண அதிர்வெண் எவ்வளவு அப்படிங்கிறது தான் கேள்வி. எம்ங்கிறது மின்துகளின் நிறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்க சினாரியோவை வாங்க நம்ம ஒரு படத்தின் மூலமாக புரிஞ்சுக்கலாம். பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரையப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க, 2 எலக்ட்ரான்கள் வந்து அவற்றுக்கு நடுவே வந்து 2Dங்கிற தொலைவில் வந்து பிரித்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் 2 எலக்ட்ரான்கள் பார்க்குறீங்க. பாருங்க, 1 சார்ஜ்டு பார்ட்டிகிள் 1, சார்ஜ்டு பார்ட்டிகிள் 2, மின்துகள் 1, மின்துகள் 2. இந்த ரெண்டினுடைய சார்ஜும் பார்த்தீங்கன்னா -q. இது ரெண்டுமே எலக்ட்ரான்கள். இதனுடைய சார்ஜ் வந்து நம்ம வழக்கமாக ஈங்கிற சிம்பிளை பயன்படுத்துவோம். இங்கே நான் வந்து கேள்வியில் வந்து ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா க்யூங்கிற சிம்பிள் பயன்படுத்திருக்கப்பட்டிருக்கனால நான் வந்து இங்கே க்யூங்கிற சிம்பிளை பயன்படுத்துகிறேன். சரி, -q சார்ஜ் இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய மிட் பாயிண்டில் ஒரு புரோட்டான் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த 2 எலக்ட்ரான்கள் நான் எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் வரைஞ்சிருக்கேனே, இது ஏன் ஒய் ஆக்சிஸில் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த லைனில் கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த புரோட்டான் வந்து
எக்ஸுங்கிற தொலைவிற்கு நகர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த டைரக்ஷன்ல அப்படின்னா, எலக்ட்ரான்கள் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்கள் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் இணைக்கக்கூடிய அந்த ரெண்டினுடைய மையப்புள்ளியை இணைக்கக்கூடிய லைனுக்கு பர்பண்டிகுலராக செங்குத்தாக இருக்கக்கூடிய திசையில எக்ஸுங்கிற தொலைவிற்கு நகர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுங்கிற தொலைவிற்கு செங்குத்தான அந்த எலக்ட்ரான் ரெண்டையும் இணைக்கக்கூடிய லைனுக்கு செங்குத்தான திசையில நகர்த்தணும் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து எந்த திசையில இருந்து ஆகணும், y ஆக்சிஸ்ல இருந்து ஆகணும் இல்லையா. அதனால தான் 2 எலக்ட்ரானையும் y ஆக்சிஸ்ல போட்டிருக்கேன். சரியா? சரி, இப்போ புரோட்டான் வந்து என்ன பண்ணப்படுகிறது, இடமாற்றம் செய்யப்படுகிறது. எவ்வளவு தூரத்திற்கு, ஒரு எக்ஸுங்கிற தொலைவிற்கு இடமாற்றம் செய்யப்படுகிறது. இப்போ பாருங்க, இந்த புரோட்டான் வந்து நம்ம இடமாற்றம் செய்யறோம். இந்த தொலைவு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ், இந்த ஆரிஜின்ல இருந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸுக்கு நம்ம இது கொண்டு வரோம். சரி, அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த புரோட்டான் வந்து தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த புரோட்டான் வந்து தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்கிறது அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? தனிச்சீரிசை இயக்கம் மேற்கொள்ற ஒரு துகள் வந்து தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்கிறது அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு துகள் வந்து ஒரு இடப்பெயர்ச்சி அடையும் போது அதன் மீது ஒரு மீள்விசை செயல்பட்டு மீண்டும் அதை சமநிலைக்கே கொண்டு வருவதாக இருந்தால், அப்படி இருந்து அந்த விசை வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த விசை வந்து F நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா F வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -x ஆக இருக்கணும். அதாவது அந்த விசை வந்து அந்த இடப்பெயர்ச்சிக்கு நேர்த்தகவில் இருக்கணும். அந்த விசையினுடைய திசை வந்து இடப்பெயர்ச்சிக்கு எதிர் திசையில் இருக்கணும். அதாவது நம்ம ஒரு மாறிலி போட்டோம் அப்படின்னு, தகவு மாறிலி போட்டோம் அப்படின்னா F = -k x ஆக இருக்கணும். அப்படி இந்த விசை வந்து இப்படி ஒரு சமன்பாட்டை கொள்வதாக இருந்தால், அப்படிப்பட்ட அந்த 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 விசை ஒரு துகளின் மீது செயல்படுது இல்லையா, அந்த துகளின் மீது உள்ள இந்த விசையின் காரணமாக உள்ள இந்த இயக்கத்தை வந்து நம்ம தனிச்சீரிசை இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, கேள்வி என்னன்னா, அப்ப முதல்ல வந்து இந்த மின்துகள் வந்து தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த விசையினுடைய சமன்பாடை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கும். இந்த விசை வந்து அது கொடுக்கப்பட்ட இடப்பெயர்ச்சிக்கு நேர்த்தகவல வருதா வரலையா, விசையினுடைய திசையும் இடப்பெயர்ச்சியுடைய திசையும் எதிரெதிர் திசையில இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு நம்ம முதல்ல வந்து அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆமா, இது வந்து தனிச்சீரிசை இயக்கத்தை தான் மேற்கொள்ளுது அப்படிங்கிறது. அடுத்த ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த தனிச்சீரிசை இயக்கத்தினுடைய கோண அதிர்வெண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் வந்து தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளும் போது அது இந்த பொருளில் ஏற்படக்கூடிய முடுக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து -ω² x சமமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சமன்பாடு வந்து நீங்க தனிச்சீரிசை இயக்கம் சாப்டர்ல படிச்சிருக்கீங்க. இதுல ஒமேகாங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தனிச்சீரிசை இயக்கத்தினுடைய கோண அதிர்வெண். கோண அதிர்வெண்னா என்ன? ஒரு துகள் ஒரு வினாடியில் எத்தனை அலைவுகளை மேற்கொள்கிறது, அது எத்தனை முறை அலைவுறுகிறது அப்படிங்கிறத நம்ம ரேடியன்ஸ் சொன்னோம் அப்படின்னா அதான் அதனுடைய கோண அதிர்வெண். சரி, அப்போ நமக்கு கேட்கப்பட்டிருக்க கேள்வி வந்து இந்த கோண அதிர்வெண் இந்த ஒமேகாவினுடைய மதிப்பை கண்டுபிடிங்க. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அந்த துகளை வந்து இடப்பெயர்ச்சி அடை செய்யும் போது அதில் உருவாகக்கூடிய மீள் விசை என்ன, அதை மீண்டும் சமநிலை புள்ளிக்கு அந்த மீள் விசை கொண்டு வருகிறதா அப்படிங்கிறத அதனுடைய சமன்பாடு வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப முதல்ல வந்து நம்ம இந்த ஃபோர்ஸுக்குரிய ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப என்ன பண்ணலாம், இந்த புரோட்டான் மீது இந்த புள்ளியில இந்த குறிப்பிட்ட நம்ம இந்த புள்ளியிடம் நகர்த்தி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த புள்ளியில இருக்கும்போது என்னெல்லாம் விசைகள் செயல்படுது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ என்ன விசைகள் செயல்படும், இங்கே இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் ஒரு எலக்ட்ரான் இருக்கு, சார்ஜ்டு பார்ட்டிகிள் 1 மின்துகள் 1 ஒரு எலக்ட்ரான், அதே மாதிரி இங்க வந்து மின்துகள் 2 வந்து இன்னொரு எலக்ட்ரான். இப்போ இந்த முதலாவது எலக்ட்ரான் காரணமாக இந்த புரோட்டான் மீது ஒரு கவரும் விசை இருக்கும் இல்லையா, ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த இரண்டாவது எலக்ட்ரான் காரணமாக இந்த புரோட்டான் மீது ஒரு கவரும் விசை இருக்கும் இல்லையா, ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த புரோட்டான் மீது செயல்படக்கூடிய நிகர விசை என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அந்த விசையினுடைய சமன்பாடை நம்ம அந்த தனிச்சீரிசை இயக்கத்துக்குரிய சமன்பாடோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க இந்த புரோட்டான் மேல செயல்படக்கூடிய விசைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற விசைகள், அந்த விசைகளுடைய திசைகள் ரெண்டையும் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்க, முதல்ல இந்த துகள் ஒன்றின் காரணமாக இந்த புரோட்டான் மீது செயல்படக்கூடிய கவரும் விசை அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பாருங்க, அது என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு, அது வந்து இந்த ஒன்றாவது துகளை நோக்கிய டைரக்ஷன், அது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒன்றாவது துகளை நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கு. அந்த விசைக்கு நம்ம F அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்கோம். இப்போ அதே போல இரண்டாவது துகள் காரணமாக புரோட்டான் மீது செயல்படக்கூடிய விசை, அதுவும் ரெண்டும் இணைக்கக்கூடிய லைன்ல எங்க இருக்கும், இந்த இரண்டாவது துகளை நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கும். இதற்கும் வந்து F பேர் கொடுத்துருக்கோம். ரெண்டும் சமமான விசையாக தானே இருக்க முடியும், ரெண்டு விசைகளுடைய எண் மதிப்பும் சமமாக தான் இருக்க முடியும். ஏன் சமமாக இருக்க முடியும், ஏன்னா பார்த்தோம்னா அந்த ரெண்டு சார்ஜஸ் இருக்கு இல்லையா,
இங்கேயும் இந்த விசையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு சார்ஜ் மின்னூட்டம் இதெல்லாம் மைனஸ் கியூவும் இங்கே ப்ளஸ் கியூவும். அதே மாதிரி ரெண்டு சார்ஜஸ் நடுவில் இருக்கக்கூடிய தொலைவு என்னது, இந்த ஒன்றுக்கும் இந்த மின்துகள் ஒன்றுக்கும் இந்த சார்ஜ் பார்ட்டிகளுக்கும் நடுவே இருக்கக்கூடிய இந்த தொலைவு இல்லையா. இது எவ்வளவு, இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து எவ்வளோ வரும், √d² + x² சமமாக இருக்கும். இப்போ அதே போல் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் √d² + x² சமமாக இருக்கும் இல்லையா. சரி, அப்போ தொலைவும் சமம் தான், சார்ஜஸும் மின்துகள்களுடைய மின்னூட்டத்தினுடைய எண் மதிப்பும் சமம் தான். அப்படின்னா வந்து அந்த விசையினுடைய எண் மதிப்பும் சமமாகத்தான் இருக்க முடியும். அதனால தான் இங்கேயும் எஃப் போட்டிருக்கோம், இங்கேயும் எஃப் போட்டிருக்கோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு விசைகளையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். விசைகள் ரெண்டும் வேற வேற டைரக்ஷன்ல இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த விசைகளை முதல்ல வந்து ஏதாவது ஒரு காமன் டைரக்ஷனில் நம்ம ரிசால்வ் பண்ணிக்கணும். அதாவது இந்த விசையினுடைய கூறுகளை ஏதாவது ஒரு காமனான டைரக்ஷனில் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம வழக்கமாக வந்து எக்ஸ் அச்சின் திசையிலையும் ஒய் அச்சின் திசையிலையும் விசையினுடைய கூறுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டு விசைகளையும் நம்ம வந்து எக்ஸ் அச்சினுடைய டைரக்ஷன்லையும் ஒய் அச்சினுடைய டைரக்ஷனையும் நம்ம வந்து ரிசால்வ் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும், ஏதாவது எக்ஸ் அச்சோடையோ ஒய் அச்சோடையோ இந்த விசை இருக்கக்கூடிய திசை வந்து உருவாக்கக்கூடிய கோணம் நமக்கு தெரியணும். இப்போ இந்த கோணத்துக்கு வந்து நம்ம தீட்டா அப்படிங்கிற பேரை கொடுத்துப்போம். இது தீட்டாவாக இருந்தால் கண்டிப்பாக இதுவும் தீட்டா தான் இல்லையா. ஏன்னா பாருங்க, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுடைய சைட்ஸும் இந்த சைடு பாருங்க, இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் வந்து ஏங்கிற பேரை கொடுக்குறேன். இந்த புள்ளிக்கு இந்த புள்ளிக்கு நான் ஏங்கிற பேரை கொடுக்குறேன், இந்த புள்ளிக்கு நான் வந்து பிங்கிற பேரை கொடுக்குறேன், இந்த புள்ளிக்கு நான் வந்து சிங்கிற பேரை கொடுக்குறேன், இதுக்கு டிங்கிற பேர் கொடுக்குறேன். சரி, இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸையும் பாருங்க. இந்த ட்ரையாங்கிள்ஸு முதல்ல ட்ரையாங்கிள் ABD மற்றும் ட்ரையாங்கிள் ACD ரெண்டையும் பாருங்க. ரெண்டுலையும் பார்த்தீங்க அப்படின்னா BDங்கிற சைடு வந்து டியா இருக்கு, அதே மாதிரி CDங்கிற சைடும் டி தான். அப்போ ரெண்டுமே வந்து சமம். அதே மாதிரி இப்போ பாருங்க, ஏபிங்கிற சைடும் அதே மாதிரி ஏசிங்கிற சைடும் வந்து சமமாக இருக்கு. சரி, அதே மாதிரி ஏடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து காமனாக இருக்கக்கூடிய சைடு இல்லையா. சரி, அப்படி இருந்ததுன்னா அப்போ எல்லா சைடுமே வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரெண்டுமே வந்து காங்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ காங்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸாக இருந்தால் இதனுடைய எல்லா ஆங்கிள்ஸும் சமமாகத்தான் இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்தால் இந்த ஆங்கிளும் வந்து தீட்டாவாக தான் இருக்க முடியும். சரி, இப்போ இந்த ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ரெண்டு விசைகளையும் நம்ம வந்து ரிசால்வ் பண்ணுவோமா. இப்போ பாருங்க, ரிசால்வ் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. பாருங்க, இப்போ இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிளும் தீட்டா தான் இல்லையா. சரி பாருங்க, அப்போ இது தீட்டாவாக இருந்தால் இந்த சைடு என்னவாக இருக்கும், இது வந்து எஃப் காஸ் தீட்டா, இது வந்து எஃப் சைன் தீட்டா. அதே போல் இந்த ஃபோர்ஸ் வெக்டர் நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் வந்து பார்த்தோம்னா நமக்கு இதனுடைய ஒய் ஆக்சிஸில் அதனுடைய காம்பனண்ட் அது வந்து எஃப் காஸ் தீட்டா, எக்ஸ் ஆக்சிஸில் இதனுடைய காம்பனண்ட் வந்து எஃப் சைன் தீட்டா. சரி, இப்போ நம்ம இந்த ஃபோர்ஸஸ்லாம் நம்ம ரிசால்வ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. சரி, நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல இந்த ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை பாருங்க. சரி, இப்போ ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா எஃப் காஸ் தீட்டா மேல் நோக்கி இருக்கு, நம்ம கீழ் நோக்கி எஃப் காஸ் தீட்டா தான் இருக்கு. அப்போ ரெண்டும் என்ன பண்ணோம், ஒன்று கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா. அப்போ ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் நமக்கு எந்த ஃபோர்ஸுமே இருக்காது. சரி, அடுத்து எக்ஸ் ஆக்சிஸோடைய டைரக்ஷனில் பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷனில் நம்ம முதலாவது ஃபோர்ஸ் வெக்டர் ரிசால்வ் பண்ணும்போது ஒரு எஃப் சைன் தீட்டான்னு வந்தது. ரெண்டாவது ஃபோர்ஸ் வெக்டர் ரிசால்வ் பண்ணும்போது அதுவும் எஃப் சைன் தீட்டான்னு வந்தது. இப்போ ரெண்டும் என்ன ஆகும், ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்கனால நம்ம ரெண்டையும் வந்து ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் உடைய டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்க. நெட் ஃபோர்ஸ் வந்து 2f sin தீட்டா. ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல ஃபோர்ஸஸ்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல மட்டும்தான் இந்த புரோட்டான் மேல ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ நமக்கு வந்து இந்த புரோட்டான் மீது செயல்படக்கூடிய நெட் ஃபோர்ஸ்க்கு வந்து நம்ம எஃப் நெட் அப்படிங்கிற பேர் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அதனுடைய மதிப்பு எவ்வளவு, அதனுடைய மதிப்பு வந்து -2f sin தீட்டா. ஏன் இப்போ பாருங்க எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு, ஆரிஜின்ல இருந்து லெஃப்ட் சைடு நோக்கி இருக்கு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் உடைய டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ எஃப் நெட்டுடைய மதிப்பு வந்து -2f sin தீட்டா. சரி, இப்போ இதில் வந்து எஃப்க்குரிய மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் வாங்க. எஃப்ங்கிறது என்னது, எஃப்ங்கிறது இந்த ஒன்றாவது பார்ட்டிகளுக்கும் இந்த புரோட்டானுக்கும் நடுவே இருக்கக்கூடிய விசையினுடைய எண் மதிப்பு, அல்லது இரண்டாவது பார்ட்டிகளுக்கும் புரோட்டானுக்கும் நடுவே இருக்கக்கூடிய விசையினுடைய எண் மதிப்பு. அது எவ்வளவு, 1/4πε0. ஏன் நான் இங்கே டேரெக்டாக கேன்னு போடாமல் இங்கே 4πε0 எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்து 2πε0 எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்க இல்லையா. அதனால நானும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுட்டேன். சரி, F = 1/4πε0 இன்டூ சார்ஜினுடைய மேக்னிடியூடினுடைய
ப்ராடக்ட், அதாவது q ஸ்கொயர் டிவைடட் பை ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே போல் இதுவும் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரி, அப்போ என்னது? டிஸ்டன்ஸினுடைய ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரினுடைய ஹோல் ஸ்கொயர். அப்போ எஃப்னுடைய மதிப்பு q ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்டூ பாருங்க ஸ்கொயர் ரூட்டினுடைய ஸ்கொயர். இப்போ என்ன ஆகும்? டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். சரி, இப்போ நமக்கு எஃப்னுடைய மதிப்பு தெரிஞ்சிருச்சு. அதே போல் சைன் தீட்டாவினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம். சைன் தீட்டாங்கிறது என்னது? இது தீட்டா அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அதனுடைய ஹைப்போடென்யூஸ். ஆப்போசிட் சைடு இது தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இந்த எக்ஸ். இப்போ எக்ஸ் டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ் எது? இந்த நீளம் இல்லையா? இந்த நீளம் எவ்வளவு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரி, இது ரெண்டு மதிப்புகளையும் கொண்டு போய் இது எஃப் நெட்டுக்குரிய ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதுலேருந்து எஃப் நெட் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? மைனஸ் 2 டைம்ஸ் எஃப்னுடைய மதிப்பு q ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்டூ டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ சைன் தீட்டாவினுடைய மதிப்பு எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரி, இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? எஃப் நெட் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், மேலே 2 இருக்குது, கீழே 4 இருக்குது, கேன்சல் பண்ணால் 2 வரும். அப்போ என்ன எழுதலாம்? மைனஸ் q ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 2 பை எப்சிலான் நாட் இன்டூ இங்கே பாருங்க டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 1. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் ஹாஃப். அப்போ ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 1 பிளஸ் ஹாஃப். 1 பிளஸ் ஹாஃப் எவ்வளவு? 3/2 இல்லையா? அப்போ என்ன வருது? எஃப் நெட் ஈக்குவல் டு மைனஸ் q ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 2 பை எப்சிலான் நாட் இன்டூ டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2 இல்லையா? சரி, இப்போ இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து டிஐ காட்டிலும் மிக மிக குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து டியை விட ரொம்ப ரொம்ப குறைவுன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து டி ஸ்கொயரை விட மிக மிக குறைவாக இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம இதனுடைய மதிப்பு வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னே நம்ம போடலாம் இல்லையா? எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ வந்து ரொம்ப சின்னது. சரியா? அப்போ அந்த மாதிரி கொண்டு போய் இங்கே இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? எஃப் நெட் ஈக்குவல் டு மைனஸ் q ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 2 பை எப்சிலான் நாட் இன்டூ டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக வெறும் டி ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. இது என்ன ஆகும் பாருங்கள்? 2 கேன்சல் ஆகிடும். இப்போ டி கியூப்னு ஆகிடும். இப்போ இதிலிருந்து எஃப் நெட்டினுடைய மதிப்பு மைனஸ் q ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 2 பை எப்சிலான் நாட் இன்டூ டி கியூப் அப்படின்னு போடலாம் இல்லையா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், க்யூங்கிறது அந்த புரோட்டானுடைய எலக்ட்ரானுடைய சார்ஜ். அது வந்து ஒரு மாறிலி, கான்ஸ்டன்ட் வேல்யூ. 2 பை கான்ஸ்டன்ட், எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட், டிங்கிறது அந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கும் நடுவே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் பாதி. அதுவும் வந்து நம்ம மாற்ற போதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்படின்னா இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட்னு நம்ம சொல்லலாமா இல்லையா? அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து எஃப் நெட் ஈக்குவல் டு மைனஸ் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் கே இன்ட்டு எக்ஸ்னு எழுதலாமா? இது பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? இந்த இயக்கத்தின் போது இந்த புரோட்டான் நம்ம வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறோம் இல்லையா, இடம்பெயர செய்கிறோம் இல்லையா? அப்படி இடம்பெயர செய்யும் போது அந்த புரோட்டானின் மீது உருவாகக்கூடிய நிகர விசை எப்படி இருக்கு? அந்த இடப்பெயர்ச்சிக்கு எதிர் திசையில் இருக்குங்கிறது இந்த மைனஸ் சிம்பிள் மூலமாக நமக்கு தெரியுது. இடப்பெயர்ச்சிக்கு நேர் விகிதத்தில் இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ் டு த பவர் ஆஃப் 1 இருக்கிறது மூலமாக நமக்கு தெரியுது. அப்போ இது வந்து ஒரு தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்கிறது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ இந்த தனிச்சீரிசை இயக்கத்தினுடைய என்ன கண்டுபிடிக்கணும்? கோண அதிர்வெண் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது நம்ம பண்ணலாம். அப்போது எஃப் நெட் ஈக்குவல் டு மைனஸ் q ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 2 பை எப்சிலான் நாட் டி கியூப்னு வந்திருக்கு இல்லையா? சரி, தனிச்சீரிசை இயக்கத்தின் போது இந்த செயல்படக்கூடிய விசையின் காரணமாக அந்த துகளின் மீது ஒரு முடுக்கம் இருக்கும் இல்லையா? ஒரு விசை இருந்தாலும் முடுக்கம் இருக்கும். அப்போ அந்த முடுக்கம் வந்து முடுக்கத்துக்கான ஃபார்முலா என்னது? ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ எக்ஸ். இதில் ஒமேகாங்கிறது கோண அதிர்வெண், அந்த தனிச்சீரிசை இயக்கத்தின் கோண அதிர்வெண். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தனிச்சீரிசை இயக்கத்தின் போது ஒரு வினாடிக்கு எத்தனை முறை அந்த துகள் வந்து
சமநிலையை பொறுத்து அலைவுறுகிறது, அது எத்தனை அலைவுகளை மேற்கொள்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கோண அதிர்வெண். அந்த ரேடியன்ஸ் சொல்லும் போது இது நம்ம கோண அதிர்வெண்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஏ வந்து ஈக்குவல் டு -ω²x. இந்த ஒமேகாவினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த எஃப்நெட் நம்ம எப்படி எழுதலாம்? இந்த எஃப்நெட்டுங்கிறது அந்த புரோட்டான் மீது இருக்கக்கூடிய விசை, அதை வந்து புரோட்டானினுடைய நிறை மல்டிப்ளைட் பை புரோட்டானின் மீது ஏற்பட்ட முடுக்கம் அப்படி எழுதலாம் இல்லையா, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன்னு. அது வந்து எதுக்கு சமம்? q²x டிவைடட் பை 2πε0 d³ சமம். இப்போ இதிலிருந்து a வந்து எதுக்கு சமம்? a ஈக்குவல் டு -q²x டிவைடட் பை m கீழே கொண்டு போனோம் அப்படின்னா 2πε0 m d³ சமம் இல்லையா? அப்போ a ஈக்குவல் டு -ω²x ஆக இருந்ததுன்னா ω² என்னவாக இருக்கும்? இந்த ஃபார்முலாவில் இதுதான் ω² இல்லையா? மைனஸையும் எக்ஸையும் விட்டுட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூட தான் ω², மீதி இருக்கக்கூடியது தான் ω² இல்லையா? இப்போ இதுலேருந்து நம்ம ω² ஈக்குவல் டு q² டிவைடட் பை 2πε0 m d³ அப்படின்னு நம்ம சொல்லலாமா இல்லையா? அப்போ அது அப்படின்னா ஒமேகா வந்து என்னது? q² டிவைடட் பை 2πε0 m d³ ஸ்கொயர் ரூட் டு த பவர் ஆஃப் ஹாஃப் இல்லையா? ஸ்கொயர் ரூட்னா டு த பவர் ஆஃப் ஹாஃப். இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஒமேகா அல்லது கோண அதிர்வெண்ணுடைய மதிப்பு வந்து இங்கே பாருங்க, q² டிவைடட் பை 2πε0 m d³ டு த பவர் ஆஃப் ஹாஃப். அப்போ இந்த ஆப்ஷன் 3 தான் வந்து சரியான ஆன்சர். இதோட நம்மளுடைய கூலும்ஸ் லா சீரீஸ் வந்து முடிவடையுது. நம்ம இது வரைக்கும் கூலும்ஸ் லால இருந்து ஒரு 6 கேள்விகள் வந்து சால்வ் பண்ணோம். இந்த எல்லா கேள்விகளுமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.